ஃபுஜைரா எமிரேட்டோட ஒரு அழகான பீச் டிப்பா அல் ஹிசன் பீச். ஊஞ்சலோட ராசல் கைமாலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி ஃபுஜைரா வந்தாச்சு. ஃபுஜைராவில் வந்து டிப்பா அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கும். இது வந்து டிப்பா அல் ஹிசன் பீச் பார்க்கு, ஒயிட் சாண்ட் பீச்சு. சின்ன பீச்சு தான். குழந்தைங்களுக்கு வந்து பார்க்க விளையாடுற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ராசால் கைமால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீச் சேர்லாம் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபுட்பால் கிரவுண்டு, அப்புறம் அந்த பக்கம் டென்னிஸ் கோர்ட் மாதிரி இருக்குது. இவ்வளோதான் பீச்சு. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 500 மீட்ரு அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரையும். வழக்கம் போல் பீச்சை வந்து கவனிக்கிறதுக்கு ஒரு பீச் கார்டு இருக்காங்கள்ல, அவங்களோட சேர் வித் ஷெட்டு. தண்ணி கலர் நல்லா இருக்குது, ஒயிட் சாண்டு, அதுக்கும் நல்லா அக்வா ப்ளூ கலரில். இது வந்து டிப்பா அல் ஃபுஜைரான்னு ஒரு சிட்டிங்க. ஃபுஜைரா சிட்டி இன்னும் வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் போகணும். இது வந்து ஓமன், ஃபுஜைராவே ஓமன் பார்டர் பக்கத்தில் தான் இருக்குது. இப்படி இந்த சைடு போனீங்கன்னா ஓமனோட பார்டர் இருக்குது. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து ஓமன் பார்டர் இருக்குது. நல்ல ஒயிட் கலர் பீச். ராசல் கைமா கூட இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலராக இருக்குது. அது பீச் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா மரத்தாலேயே செஞ்ச ஊஞ்சல் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா வியூவில் பீச்சை பார்த்துக்கிட்டே தூரி ஆடிட்டுருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஷெட்டு போட்டு சின்ன எக்யூப்மெண்ட்ஸு விளையாடுறதுக்கு, பெரியவங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டு நல்லா உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கலாம் ஜாலியாக. அந்த மாதிரி இங்கெல்லாம் நிறையா ஷாப்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 2:30 ஆச்சு. நல்லா விண்டியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா ராசல் கைமாலே. வர வழியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா விண்டு அடிச்சுக்கிட்டே இருந்தது, காற்று. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் மூடி வச்சுருக்காங்க. ஈவினிங் டைம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. சேர்லாம் கமுத்தி போட்டு காற்றுக்கெல்லாம் தூக்கி அடிச்சிருச்சு, அந்த தூக்கி எறிஞ்சிருச்சு. இங்கே ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம குளிச்சுக்கலாம். பீச்சில் வந்து விளையாண்டுட்டு ஜஸ்ட்டு இங்கே ஷவர் டைப்பில் இருக்குது. தண்ணி வரும், குளிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிக்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் டோர்லாம் வச்சு ப்ரைவேட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க, ப்ரைவேட் ரூம் மாதிரி. மெயினாகவே யுஏஇ பொறுத்த வரைக்கும் பீச் அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரோடும் சரி, மற்ற பப்ளிக் ஏரியா எல்லாமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா உட்டன் சேரு, தென்னை மரம்.
இந்த ஃபுஜேரா பார்த்தீங்கன்னா மற்ற எமிரேட்ஸுக்கும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன். மற்ற துபாய், சார்ஜா, அபுதாபி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப், அரேபியன் கல்ஃபோட கோஸ்ட் லைனில் இருக்கும். ஃபுஜேரா மட்டும் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஓமன் அதோட கோஸ்ட் லைனில் இருக்கும். இதுதான் அதுக்கு இதுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ். மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்பா அல் ஃபுஜேரா இந்த சிட்டியில் இருக்கோம். நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டிப்பா அல் ஹிசன் பீச் பார்க் இங்கே இருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக ஓமன் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, இதுதான் அந்த ஓமன் பார்டரு. ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஓமன். இந்த ஃபுஜேரா சிட்டியை நம்ம சொன்ன மாதிரி கல்ஃப் ஆஃப் ஓமன் அந்த சைடில் இருக்குது. இது வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன். மற்ற எமிரேட்லாம் பார்த்திங்கன்னா துபாய், அபுதாபி, சார்ஜா, ராசல் கைமா, அஜ்மான்லாம் பார்த்திங்கன்னா ஒமான் குயின் இதெல்லாம் வந்து அரேபியன் கல்ஃபில் இருக்கும். அரேபியன் கல்ஃப் இந்த சைடில் இருக்கும். இந்த ஃபுஜேரா சிட்டி மட்டும் கல்ஃப் ஆஃப் ஓமன் சைடில் இருக்கும். இங்கேருந்து கிளம்பலாம். ராசல் கைமாவில் வெதர் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி போட்டிருக்கு.